மருந்து மருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு அவ்வளவு தூரம் போறோமே, ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா மருந்து எடுத்து வச்சிருக்கிறியா? என்னங்க நீங்க முதல் வேலையா அதைத்தான் பேக் பண்ண. நம்ம ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்ல பேண்டேஜ், பெயின் கில்லர், தலைவலி மாத்திரை, ஆயில்மெண்ட், குழந்தைங்களுக்கு ஜுரம் வந்தா அதுக்கும் மருந்து எடுத்து வச்சிருக்கேன். உன்னை எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எங்க வச்சிருக்க? டிராவ்ல. என் பாராட்ட நான் திரும்ப வாங்கிக்கிறேன். உனக்கு இதே வேலையா போச்சு. மருந்து யாராவது டிரால வைப்பாங்களா? அதை எடுத்து பேக் பண்ணி சூட் கேஸ்ல எல்லாம் வச்சிருக்கணும். அப்புறம் அங்க வந்து மறந்துட்டேங்கன்னு சொல்லுவேன். எடுத்து வச்சிருங்க. ஏய், வேலையை பார்க்காம எங்கடி போயிட்டு வந்த? நான் வேலையை பார்க்கலையா? இத பார், இதை எடுக்க தான் போயிருந்தேன். போற இடத்துல இது நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆமா, இது என்ன? ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ்டா. சரி சரி, இந்த பாக்ஸை பேக்ல வை. மொபைல் சுவிட்ச் ஆஃப் பண்ணி வை. ம். கௌதம், கௌரி. ஐயோ அம்மா வரடா. அம்மா, சீக்கிரம் போ. சீக்கிரம் வா கௌரி. சீக்கிரம் எடுத்து வை போடா. புக்கடு. இந்த புக்கு. சீக்கிரம்டா. ஐயோ. கௌதம், கௌரி. என்னம்மா பாலை கூட சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த நாங்க படிக்கணுமா? என்ன படிக்கணும்? அதான் ஸ்கூல் லீவ் ஆச்சே. இல்லம்மா, புக்ஸ் எல்லாம் அடிக்க வைக்கணும்னு சொல்றா. ஆமாமா ஆமா. அதெல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்த பிறகு பாத்துக்கலாம். என்ன? காலையில சீக்கிரமா எந்திரிக்கணும். அதனால ரொம்ப நேரம் முழிச்சிட்டு இருக்காம படுத்து தூங்குங்க. புரியுதா? சீக்கிரம் பாலை குடிங்க. டேய் கௌதம், இப்போ என்ன பண்றது? முதல்ல அந்த பேக் எடுத்து வெளியே மறைச்சு வச்சிடலாம். ஓகே. வா, இந்தா குடு. வா வா, சீக்கிரம் போ போ. சீக்கிரமா வா, போ போ. கௌரி, என்னடா? எல்லாம் சரி. இப்ப நம்ம எப்படி அங்க போறோம்? எந்த வழின்னு கேட்டேன். எதை நோக்கி போறோம்னு கேக்குறேன். ஆமாண்டா, அப்படி ஒரு விஷயம் இருக்கிறத பத்தியே நம்ம யோசிக்க மறந்துட்டோம். இப்ப என்னடா பண்றது? யார்கிட்ட போய்டா வழி கேக்குறது? என்ன ரெண்டு பேரும் குழம்பி போய் உட்கார்ந்துருக்கிறீங்க? என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? சொல்லுங்க, என்ன முடிவு பண்ணிருக்கீங்க? நாங்க உனக்கு ஹெல்ப் பண்றதா முடிவு பண்ணி கிளம்புறதுக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிட்டோம். எங்க கூட என் ஃப்ரெண்ட் சந்தியா கூட வரா. ரொம்ப நன்றி கௌதம், கௌரி. இப்பவே எனக்கு விடுதலை ஆயிட்ட மாதிரி சந்தோஷமா இருக்குது. எல்லாம் சரி. நாங்க எங்க போனோம், என்ன பண்ணணும், வழியே எங்களுக்கு தெரியாதே. நீ முதல்ல வழியை சொல்லு. சந்தியா வர காத்துக்கிட்டு இருக்கா. சொல்றேன். கொஞ்சம் இப்படி காதை கொண்டாங்க.
என்ன நான் சொன்னதெல்லாம் மனசுல நல்லா பதிஞ்சதில்ல? அப்போ நீங்க வந்துருங்க, நான் கிளம்புறேன். பேசாம வா, பசங்க 2 பேரும் தூங்கி இருப்பாங்க. தூங்கிருப்பாங்க. நீங்க 2 பேரும் இங்க என்னடா பண்றீங்க? பால் குடிக்கணும்னு. பால் பிரச்சனை பெருசா இருக்க. முதல்ல நான் இந்த பாலை எடுத்துட்டு போய் வாஷ் பேசின்ல கொட்டிட்டு வரேன், அப்பதான் சரிப்பட்டு வரும். நீ என்ன பண்ற, இவங்க 2 பேரையும் கட்டில்ல போட்டு அமுக்கு. எழுந்தாங்கன்னா திரும்ப அமுக்கு. தூங்குங்க. எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? காலையில போகணும்ல சீக்கிரம். டேய் கௌதம், தள்ளி படுறான். என்ன சத்தம்? வாய் போடு. ஏய் கௌரி, தூங்கிட்டியா? அவன் தான். நான் இல்லப்பா. இவன் தான் இந்த கௌதம் இருக்கிறானே, இவன் தான் அவளை கெடுக்கிறது. தூங்குடா, தூங்குடா, தூங்குடா. ஏய் கௌரி, தூங்கிட்டாங்க, போலாமா? சரி சரி, போலாம் வா. வா போலாம். ஏதோ பெருசா அமெரிக்கா டூர் போற மாதிரி டைம் எல்லாம் கரெக்டா செட் பண்ணி பக்காவா திட்டம்லாம் போட்டாங்க. மணி 19 ஆகுது, இன்னும் யாரையுமே காணோம். ஒருவேளை நம்ம ஒட்டிக்கிட்டது அவங்களுக்கு தெரிஞ்சு நம்மள இங்கேயே சுத்த விட்டுருப்பாங்களோ? சேச்சே, இருக்காது. நம்ம ஒட்டி கேட்டது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பே இல்ல. அப்போ இது உண்மையான திட்டம் தான். ஆமா, ஏதோ புதையல் பூதம்லாம் பேசிட்டாங்களே, அதுல இந்த காலத்துல இருக்கா? ஆமால, அப்போ கூட மைதீன் அவன் பூதம் சொல்லி தானே என் உடம்புக்குள்ள பூந்தான். அப்போ பூதம் இருக்கு. பூதம் இருக்குன்னா அப்போ புதையலும் இருக்கு. ஆஹா, உருளைக்கிழங்கு வந்துட்டா. டூரு கன்ஃபார்ம்டு. இவ்வளோ 2 அரை விட்டு விசாரிப்போமா? வேண்டாம். மொத்தமா எல்லாமே கெட்டு போயிடும். நமக்கு புதையல் தான் முக்கியம். வெயிட் பண்ணுவோம். எவ்வளவு நேரம் ஆகுது? என்ன முன்னாடி வர சொல்லிட்டு இவங்க எங்க போய் தொலைஞ்சாங்க? ஒருவேளை அவங்க அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிட்டாங்களோ? என்ன இவ்வளவு லேட்டு? ஆஹா, எல்லாரும் வந்து சேர்ந்துட்டாங்க. சந்தியா, நீ எப்போ வந்த? 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. உன்னை யாரும் பார்க்கலையே. இல்ல, சரி, இங்கே ரொம்ப நேரம் நிக்க வேணாம். இங்க இருந்து ஆட்டோ பிடிச்சு வலசரவாக்கம் பஞ்சாயத்து போட்டு போயிடலாம். என்னது, ஆட்டோவா? ஐயோ, அவங்கள ஃபாலோ பண்ணணும்னா நம்மளுக்கு அதே நேரத்துல ஆட்டோ வரணுமே. ஏய் கௌரி, ஆட்டோ நிறுத்து. ஸ்டாப். எங்கம்மா போகணும்? வலசரவாக்கம் பஞ்சாயத்து போட்டுக்கிட்ட. சரி, ஏறுங்க. வா சந்தியா. வாங்க இருங்க. ஐயோ, ஆட்டோ போயிடுச்சு. நான் எப்படி அவங்கள ஃபாலோ பண்ணுவேன்? ஐயோ, இப்ப ஏதாவது ஆட்டோ வரணுமே. வந்துருச்சு. ஆட்டோ நிறுத்துங்க. எங்கப்பா போனா? பொதுல இருக்க அச்சி, வலசரவாக்கம் பஸ் ஸ்டாண்ட் போணும். சரி வாங்க. சீக்கிரம் யாரு? பாத்து உட்காரு. போ சீக்கிரம். இங்க லீ அனுப்பின சக்தியில முறியடிச்ச பிறகு அவனே நேரடியா வந்துட்டான். அப்புறம் அவனுடைய மாறு வேஷத்தை கலைச்சு அவனையும் ஓட விரட்டிட்டோம்.
ஆனா அவன் அதோட அடங்குவான்னு தோணல. அதனாலதான் சக்தியோட சக்தி சேர்ந்தா அவனை சுலபமா எதிர்க்கலாம்னு உன் உடம்ப தூக்கிக்கிட்டு மாயா வீட்டுக்கு போனோம். ஆனா அவன் அங்கேயும் வந்துட்டான். அவன் சக்திக்கு முன்னாடி எங்க சக்தி செல்லுபடி ஆகல. வேற வழி இல்லாம தான் நான் தெய்வ சக்தியை தேடி போனேன். மூசா, அந்த லீ நம்ம நினைச்சதை விட அதிக பலசாலியா இருக்கான். நம்ம ஏதாவது செஞ்சு அவனை அழிக்கலன்னா நம்மளுடைய வாழ்க்கையும் பூதலோக எதிர்காலமும் கேள்விக்குறி ஆயிடும்பா. நீ போன காரியம் என்னாச்சு மூசா? நம்ம முன்னோர்களை பாத்தியா? தாத்தாவை மீட்க வழி சொன்னாங்களா? மூசா, அந்த லீயால உனக்கு எந்த தொந்தரவும் இல்லையா? இல்லப்பா, அந்த லீயால எனக்கு எந்த ஒரு தொந்தரவும் இல்ல. அந்த லீயோட லட்சியம் முழுக்க முழுக்க என்னுடைய உடலை கைப்பற்றி அதை அழிக்கணும்னு இருந்ததால அவன் என்னுடைய ஆன்மாவை எதுவும் செய்ய முடியல. ஆனா ஆன்மாவா போன என்னாலதான் அந்த உலகத்துக்குள்ள அவ்வளவு சுலபமா நுழைய முடியல. ஏ, அப்படி போனதான் நுழையலாம்னு சுக்கா சொல்லுச்சு. அப்போ சுக்கா சொன்னது பொய்யா? இல்ல பாட்டி, சுக்கா நம்ம கிட்ட எப்ப போய் சொல்லிருக்கு? மேலோகத்துக்கு போற ஆன்மாக்கள் இறைவன் காலடியில மோட்ச அடையணுங்கிறது ஐதீகம். ஆனா ஆன்மாவா போனா இறைவன் காலடியில மோட்ச அடைய போகலையே, முன்னோர்களை சந்திக்க தானே போன. விதி முடியாம திரும்பி வர நோக்கத்தோட போன என்ன எப்படி அந்த லோகத்துக்குள்ள அனுமதிப்பாங்க? அப்ப நீ முன்னோர்களை சந்திக்கலையா? இல்லப்பா, சந்திச்சேன். எப்படி? அந்த உலகத்தரசன் கொடுத்த சிறப்பு அனுமதியோட சந்திச்சேன். நம்ம முன்னோர்கள் செஞ்ச புண்ணிய காரியங்கள் இந்த அனுமதி எனக்கு கிடைக்க உதவியா இருந்துச்சு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். அவங்க உன் தாத்தாவை விடுவிக்க என்ன வழிமுறை சொன்னாங்க? கொஞ்சம் கஷ்டமான வழிமுறை தான் சொன்னாங்க. பதுமைகளை வசியம் செய்யும் 5 வார்த்தைகளை கொண்ட மந்திர வாக்கியம் 5ஆக பிரிந்து 5 ஓலைச்சுவடிகளில் பூலோகத்தில் 4 திசைகளிலும் உள்ள 5 ஜோதிடரிடம் உள்ளது. அந்த ஓலைச்சுவடிகளை நீ முதலில் கைப்பற்ற வேண்டும். அதாவது திருடவோ கேட்டு பெறவோ கூடாது. அவர்களாகவே மனமு வந்து உனக்கு கொடுக்க வேண்டும். முதல் ஓலைச்சுவடி சோழ மண்டலத்தில் எல்லையில் உள்ள கிராமமான சிந்து பூந்துரை என்ற கிராமத்தில் வசிக்கும் முத்துசாமி பண்டிதரிடம் இருக்கிறது. அப்போ நீ அந்த ஓலைச்சுவடிகளை தேடி போய் அதுல இருக்கிற மந்திர வார்த்தைகளை படிக்கணுமா? ஆமா, அப்பதானே நான் அந்த பதுமைகளை அடிமையாக்க முடியும். அப்பதானே நான் அந்த விளக்க கைப்பற்றி நம்ம தாத்தாவை அதுல இருந்து விடுவிக்க முடியும். ஏண்டா மூசா, அது வரல அந்த லீஸ்வாங் பாத்துக்கிட்டு சும்மா இருப்பான் நான் நினைக்கிறேன். தடுத்து பார்க்க அவனுக்கு துணிவு இருந்தா நான் போகத்தான் போறேன். பதுமைகளை அடிமையாக்கி நம்ம தாத்தாவை விளக்குல இருந்து விடுவிக்க தான் போறேன். அது வரைக்கும் அந்த லீ உயிரோட இருந்தா அவனோட சாம்பல் கூட இந்த பூலோகத்துக்கு திரும்பி வராது. இது சத்தியம். அப்படியா கதை? இருங்க இருங்க, எல்லாத்தையும் லீ கிட்ட சொல்றேன். இதுதானா அல்லாவுதீனை காப்பாற்ற பூதகுல முன்னோர்கள் மூசாவிடம் சொன்ன தேவ ரகசியம்? ஆமாம். முட்டாள் மூசா, இதை தெரிந்து கொள்ள உடலே பூலோகத்தில் விட்டுவிட்டு ஆன்மாவோட சொர்க்கம் வரை போயிருக்கிறாய். ஆனால் நானோ உட்கார்ந்த இடத்திலேயே இதை தெரிந்து கொண்டேன். இதுதாண்டா அறிவாளிக்கும் அறிவிலுக்கும் உள்ள வித்தியாசம். குருவே, ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்? யாரோ 4 ஜோசியர்கள் கிட்ட இருக்கிற ஓலைச்சுவடி மந்திரத்தை படிச்சு இந்த மூசா எப்படி நாம உருவாக்குன பதுமைகளை வசியப்படுத்தி அலாவுதீனை விடுவிக்க முடியும்? அடே மடியா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஒன்றுக்குள் ஒன்று ஒன்றி போவது, ஒன்றால் இன்னொன்று ஆளப்படுவது. நான் ஊட்டிய தீயாகவே இருந்தாலும் மழை பொழிந்தால் அணையாமலா இருக்கும். தீ தீதானே. படைத்தவனையே பக்தன் அடிமைப்படுத்த முடியும் போது இங்கே எல்லாமே சாத்தியம் என்பதுதானே பொருள். ஆகவே வசிய சொற்களால் என் பதுமைகளையும் மற்றவன் அடிமைப்படுத்த முடியும் என்பதுதான் உண்மை. அப்படியானால் மூசா ஓலைச்சுவடிகளை தேடி பிடித்து மந்திர சொற்களை படித்து பதுமைகளை அடிமைப்படுத்தி விட்டால் அலாவுதீன் விளக்கிலிருந்து விடுதலை ஆகிடுவான். குருவே,
கவலைப்படாதே மங்கி, நிலைமை அவ்வளவு மோசமாக நான் அனுமதிக்க மாட்டேன். ஓலைச்சுவடுகளை தேடி மூசா மேற்கொள்ளும் இந்த பயணம் அவன் மரணத்தை நோக்கி புறப்படும் கடைசி பயணமா இருக்கும். இது மூசாவுக்கும் எனக்கும் நடக்கும் உச்சக்கட்ட போர். இதில் நான் அவனை வீழ்த்தி வெற்றி வாகை சூடியேற்றிடுவேன். இது சத்தியம்.